வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய வெற்றிலையினுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றிலையானது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இதனால தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் தங்களுடைய உணவுகளை அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெற்றிலையை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. புற்றுநோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் வெற்றிலைக்கு இருக்கு. அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை தூண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த வெற்றிலை நமக்கு கியூர் பண்ணும். ஸோ இதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் வெற்றிலையில கொட்டி கிடக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் மக்களே. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடலுக்கு வெப்பம் தரக்கூடியது இந்த வெற்றிலையானது. ஸோ அதனால நீங்கள் இந்த வெற்றிலையை போதுமான அளவுக்கு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதன் மூலமாகவே உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். தாய்ப்பால் சுரப்பியாகவும் வாய் துர்நாற்றத்தை போக்குவதோடும் சிறுநீர் பெருக்கியாகவும் இந்த வெற்றிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வெற்றிலை நீங்க மெல்லும் போது ஈறுகள்ல இருக்கக்கூடிய வலி, இரத்த கசிவு இது எல்லாமே உங்களுக்கு நீக்கி ஆட்டம் காணக்கூடிய உங்களுடைய பற்களையும் கெட்டியாக பிடிக்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய ஈறுகளை தயார் செய்யக்கூடிய ஆற்றல்லாம் வெற்றிலைக்கு இருக்கு. ஸோ ஈறுகள் மற்றும் பற்கள் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெற்றிலை எடுத்துக்கோங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாய் துர்நாற்றத்தையுமே இந்த வெற்றிலை உங்களுக்கு போக்கிடும். வெற்றிலை வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளித்தள்ளக்கூடிய தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் ஆகியவற்றை வெற்றிலை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ஸோ நீங்கள் வெற்றிலையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் இது போன்ற சம்பந்தமான அந்த உடல் உறுப்புகள் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். குறிப்பாக நரம்பு மண்டலத்திற்கு வெற்றிலை பலம் கொடுக்கறதால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வெற்றிலை ஜூஸ் நீங்கள் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இது மூளையை உங்களுக்கு பலப்படுத்துறதால எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை நீங்கள் பெறுவீங்க. எபிலிட்டி உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய எபிலிட்டி அதிகமாகிடும். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா இருப்பீங்க. வெற்றிலை ரசம் நீங்க செய்யறதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னா வெற்றிலை நீங்க எடுத்துக்கணும், மிளகு பொடி எடுத்துக்கணும், திப்பிலி எடுத்துக்கணும், பூண்டு எடுத்துக்கணும், பெருங்காய பொடி, உப்பு இது உங்களுக்கு தேவை. ஒரு பாத்திரத்தில் நீங்க தண்ணீர் விட்டுட்டு நறுக்கிய பூண்டு, திப்பிலி, பெருங்காய பொடி மற்றும் மிளகு பொடியெல்லாம் சேர்க்கணும். அது கூட நறுக்கிய வெற்றிலையை நீங்க சேர்த்து கொதிக்க வைக்கணும். வெற்றிலை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ரசத்தை வடிகட்டி நீங்க குடிக்கலாம். டான்சில்ஸ், வீக்கம் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த வெற்றிலை ரசத்தை தொடர்ந்து பயன்படுத்தி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் ஆரோக்கியமாக ஆகிடும். வெற்றிலை ஜூஸ், அதாவது இந்த வெற்றிலை சாறு சிறுநீரை பெருக்குவதற்கும் பயன்படுகிறது. வெற்றிலை சாற்றோட நீங்கள் நீர் கலந்த பாலையும் தேவையான அளவு கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீர் உங்களுக்கு நல்லா பிரிய ஆரம்பிக்கும். வெற்றிலையை நீங்கள் கடுகு எண்ணெயில் போட்டு லேசாக சூடு செஞ்சு மார்பிளை வச்சுட்டு கட்டி வந்தீங்க அப்படின்னா மூச்சு திணறல் மற்றும் இருமலுக்கு அது உங்களுக்கு சுகம் தரும். இந்த மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கியூர் பண்ணி வராமலும் தடுக்கும். குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஜுரம், அதாவது இந்த ஜன்னி ப்ராப்ளம் இதெல்லாமே வெற்றிலை சாற்றால தீர்ந்து போயிடும். கஸ்தூரி, வெற்றிலை சாறு, கோரோசனை, சஞ்சீவி இந்த மூலிகையில ஏதாவது ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா மத்தித்து தேனோட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது அது குணமாயிடும். சளி, இருமல், மாந்தம் இதெல்லாமே இழுக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே உங்களுக்கு இந்த வெற்றிலையால குறைய ஆரம்பிக்கும். வெற்றிலையை அனல்ல வாட்டி அதனுள் 5 துளசி இலையை வச்சு கசக்கி பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாரை 10 மாத குழந்தைக்கு 10 துளிகள் காலை மாலை வேலைகளில் கொடுக்கும்போது சளி, இருமல் குணமாகும். அனலில் வாட்டிய வெற்றிலையை மார்பிலும் பற்றாக போடுவதற்கு சளி குறையும் அப்படின்றதுல மருத்துவ குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வெற்றிலை காம்ப ஆமணக்கு எண்ணெயில தோய்த்து ஆசன வாயில செலுத்தும் போது உடனடியாக மலம் கழிய ஆரம்பிப்பாங்க. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தாய்க்கு அதிகமாக பால் சுரக்கிறதுக்கு வெற்றிலையை செய்து ஆமணக்கு எண்ணெய் வச்சு வதக்கி மார்பில் கட்டி வர அந்த தாய்ப்பால் சுரக்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். வாயு தொல்லையை வெற்றிலை உங்களுக்கு நீக்கி உடல் உள்ளுறுப்புகளை தூண்டக்கூடிய வெற்றிலையில விட்டமின் சி சத்துக்கள் மற்றும் இரும்பு சத்துக்கள், கால்சியம், பொட்டாசியம் உள்ளிட்ட மருத்துவ குணங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் வெற்றிலை நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. விட்டமின்களோட வெற்றிலையில நார் சத்தும் இருக்கிறதால சீதள நோய்களை நீக்கி உடல் இறுக்கம், அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய குடல் புண்கள் எல்லாமே வெற்றிலை குணப்படுத்தும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய வெற்றிலையை வெறும் தாம்பூலத்துக்காக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இதில் ஆரோக்கியமான அறிவியல் மருத்துவ குணங்களை நிறைந்திருக்கிறதால தான் நம் முன்னோர்கள் அப்புறந்தே வெற்றிலையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நாமும் நம்மளுடைய முன்னோர்களை போல நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெற்றிலையை சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது நிறைய மருத்துவ நன்மைகளை பெறலாம். வெற்றிலை நீங்கள் உபயோகிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தி நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.